சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் தாய் லலிதாம்பிகைக்கும் சித்தர்களுக்கும் 18 சித்தர்களுக்கும் நவகிரக தேவதைகளுக்கும் குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் ஐயப்ப சுவாமிக்கும் அடியேற்ற சாட்டாக நமஸ்காரங்கள். இதற்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்லாசி. இது என்ன? சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி ஆயிடுத்து. ஆனதுக்கு அப்புறம் இன்னும் முடியல. கோபம் நடந்து எங்க இருந்து எங்க போற? மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போற சனீஸ்வர பகவான். கும்பராசிக்கு போயிட்டு மேஷம், சிம்மம், விருச்சிக ராசிகளை பார்க்கிற சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. அதனால அங்க போய் உட்கார்ந்துட்டு பார்வையில பார்த்துட்டு இருப்போம், மாறிட்ட இருப்போம். இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னைக்கு திருநள்ளாறுல நடக்கிறது. நாசா என்ன பண்ணினா, சேட்டிலைட் இந்த சனீஸ்வர பகவானுக்கு நேரா போகும்போது 1 செகண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரு கோடை போட்டு பார்த்தா இங்கே திருநள்ளாறுல உட்காந்துருது. திருநள்ளாறுலேருந்து ஒரு கோடை போட்டா சேட்டிலைட்டே வேலை செய்ய மாட்டேங்குது. சனீஸ்வர பகவானுக்கு மந்தன்னு பேரு. ஒரு கால் நொண்டி, நாடி ஜோசியத்தில நொண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அந்த மாதிரி நீலாந்தர சமாதாசம் பரிமுத்திரம் விமாத்திரதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். மை போன்று கருத்தவன். சில பேர் ரொம்ப கருப்பா இருக்கா, சில பேர் ரொம்ப சிறப்பா இருக்கா. இவன் ரொம்ப கருப்பு, மை போல் சனீஸ்வர பகவான். சூரியனின் குமாரன், யமனின் தமையன். சூரியபுத்திரன் யமனோட பிரதர். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். சாயாதேவி, உஷாதேவின்னு 2 ஒய்ஃபு சூரியனுக்கு. இந்த சாயாதேவி, சாயாங்கிற யாரு? நிழல். அந்த சூரியனுக்கும் சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் இந்த சனீஸ்வர பகவான். ஆயுஷ்காரகன். மரணத்துக்கும் அவர் தான் காரகன், மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ஆயுஷ் தீர்க்கமா கொடுக்கணும்னா அது அவர் கையில தான் இருக்கு. அல்பாயுஷில் எடுத்துட்டு போனாலும் அவர் கையில தான். அப்படி ஆயுஷ்காரகன். வறுமை, கலகம், நோய், அவமரியாதை இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? போயிட்டு இருக்கிற லைஃப்ல திடீர்னு சரிவு. எல்லாம் பணக்காரனா இருக்கணும், பிச்சைக்காரனா ரோடு கொடுத்துருனா, கட்டிக்கிற துணி கூட கிழிஞ்ச துணி கட்டிக்க முடியுமா பண்ணி விட்டுருவார். ஒழுங்கான ஒரு புடவை கட்டிக்க முடியாது, ஒழுங்கான ஒரு வேட்டி கட்டிக்க முடியாது. எல்லாம் அடுக்கி வச்சிருந்த பீரோட போய் பார்த்தா எல்லாம் கிழிஞ்சு கிடக்கும். இருக்க டோட்டலா டிசாஸ்டர்ஸா பண்ணக்கூடியவர். இப்போ பாருங்க, வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுன்னு போயிட்டு ஒரு நிமிஷத்துல போயிட்டு எல்லாரும் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து டிவியில பார்க்கணும். எல்லாம் சேட்டனுடைய எஃபெக்ட் அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடியவர். ஆனா அவரே பலமா இருந்தா எல்லா விதமான சக்திகளையும் கொடுப்பார். அதனால நல்ல ஒரு டாப் லெவல்ல ஒரு நகரத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு நாட்டுக்கு தலைவனா வரக்கூடிய யோகத்தை கூட கொடுக்கக்கூடியவர். மண்ணுக்குள்ளார நம்ம சரியா இல்ல, மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கக்கூடிய வஸ்துக்களை நமக்கு எடுத்து காமிக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அந்த துறையில, அதாவது கீழே பூமிக்கு அடியில புதஞ்சிருக்கிறது, சில பேருக்கு விக்கிரகம் கிடைக்கிறது, புதையல் கிடைக்கிறது, இதெல்லாம் சனி நன்னா இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் நல்ல அறிவு வழங்குவார். வெளிநாட்டு மொழியில பாண்டியத்துவம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல சயின்ஸ்ல பெரிய நிபுணனா வரக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கு. இரும்புக்கு காரகன்னு அவர் தான். நல்ல பெரிய புது கார் வாங்கலாம், BMW வாங்கிக்கலாம், பென்ஸ் வாங்கிக்கலாம். சனி யோகா காரகனா அமைஞ்சிருந்தா அது நமக்கு ரொம்ப விசேஷம் தான். கருப்பு தானியங்களுக்கு இப்படிதான். எள்ளுதான் அவருக்கு பிரதான வஸ்துவா சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப எள்ளு பொடி, எள்ளு சாதம் இதெல்லாம் வச்சு ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வச்சு பண்றோம். சங்கு, நீல கலர்ல இருக்கக்கூடிய புஷ்பம்
அதாவது கருப்பு கலர்னு சொன்னா கூட கரு நீளம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இயந்திரங்கள்ல மிஷினரிஸ், ஃபேக்டரிஸ், அதுக்கெல்லாம் அவர் தான் அதிதேவதை. அப்படிப்பட்டவர் சனியின் பலம் நிறைந்திருக்கும் போது அந்த பலம் பொருந்திய சனி பகவான் நல்ல யோகங்களை கொடுப்பார். பலம் இல்லைன்னு சொன்னா மேனேஜிங் டைரக்டரா இருந்தாலும் பியூன் வேலை பண்ணி உட்காந்துருப்பான். பியூன் அவனை வேலை வாங்கிட்டு இருப்பான், இவன் அவன் மேனேஜிங் டைரக்டர் மாதிரி உட்காந்துருப்பான், இவன் அவனுக்கு சேவகம் பண்ணி உட்காந்துருப்பான். ஏன்னா சனி சரியா இல்லை, அப்படிப்பட்டவனா இருப்பான். அப்படிங்கிறதும் சுப வீடுகள்ல இருந்தா ஜாதகர்களை இமாலய உச்சிக்கு எடுத்துட்டு போவார், அந்த அளவுக்கு உயர்த்தி விடுவார். வாதம் பித்தம் கபம் என்றதுல வாதம் கைகால பூச்சி இழுத்துடுறது, நரம்ப பூச்சி இழுத்துடுறது, பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் வருது, பார்க்கின்சன் வருது, எல்லாத்துக்கும் இவன் தான் பார்த்து மாதிரி தத்தி தத்தி போகணும். வெரிகோஸ் வெயின் வந்துடுறது, அதை முன்னாடி சொன்னா ஆபரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு 7 நாள் சரி, எனக்கே 7 நாள் சரி, நான் தான் எனக்கு வந்து போய் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால அந்த எஃபெக்டை அவ காமிப்பா. நல்ல இடத்துல இருந்தா பெருசா வராது, இல்லைன்னா சின்னதா வந்துட்டு தான் போகும். கீழ்நிலையோர் தங்கும், அதாவது அவர் காடு மலைகளுக்கு உரியவர் சனீஸ்வர பகவான். ஆண் பெண் ஜாதியில அலி பிரிவை சேர்ந்தவர், திருநங்கை, திருநம்பி, இந்த மாதிரி அவர்தான் அந்த சனியினுடைய இம்பாக்ட்ல இருக்கிறவாரா. காற்று இவர் மேற்கு திசை, இவரோட திசை. பாவ கிரகங்கள் வரிசையில ரொம்ப முக்கியத்துவம் உள்ள ஒருவர். துலாம் அவருடைய உச்ச வீடு, மகரம் கும்பம் சொந்த வீடு, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு உரியவர். இதெல்லாம் சனீஸ்வர பகவான். புதன் சுக்கரன் இருவரும் ஃப்ரெண்ட்ஸு, செவ்வாய் சூரியன் சந்திரன் இவெல்லாம் எனிமீஸு. காசிக்கு சென்று லிங்க பூஜை செய்து இதை வரத்தால் கிரக வரிசையில் ஒருவனாகும். காசியில போய் ஒரு லிங்கத்தை பூஜை பண்ணதுனால நவகிரக ஸ்டேட்டஸ் அவருக்கு கிடைச்சிடும் சனீஸ்வர பகவான் அப்படின்னு. ஒற்றைக்கால் சிறுத்தவர். சில பேருக்கு பாருங்க, ஒரு கால் கரெக்டா இருக்கும், இன்னொரு கால் வந்து ஒரு காலை விட ஹைட் கம்மியா இருக்கும். அதனால நடக்கும்போது என்ன ஆகும், நடக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நொண்டியும் பேர் இருக்கு. ஒரு காலை விட ஒரு கால் சின்னதா. காகம் அவருடைய வாகனம். காரி, முடவன் அப்படின்லாம் பல பேர் அவர் உண்டு. இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிருக்காரு. அவருடைய அதிதேவதை யமன், பிரத்யதி தேவதை பிரஜாபதி, வாகனம் காகம், ராசிகள் மகரம் கும்பம். வடிவம் குளியல் ஷார்ட், அந்நிய பாஷைக்கு அதிபதி, கருப்பு நிறம், பிராமண வைசிய சத்திரிய சுருங்கிற ஜாதியை சேர்ந்தவர். குருவர் வாதத்துக்கு அதிபதி, மேற்கு திசை அவரோட திசை, நீலம் அவருடைய ஸ்டோன் ப்ளூ சஃபயர், எள்ளு அவருடைய தானியம், கருங்குவலை, இந்த கருங்குவலைக்கு ஈக்குவலா ஒரு புஷ்பத்தை வச்சிருக்கோம். வன்னி சமைத்து, கால வாகனம், இரும்பு உலோகம். சுவையில வந்து இந்த புளிப்புக்கும் துவக்கமும் இருக்கிற கைப்புன்னு ஒன்று இருக்குது. இது புளிக்கிறதா துவக்கிறதான்னு தெரியாது, சில பேர் பேசுறதே புரியாது, ரெண்டு கட்டான அந்த மாதிரி அந்த சுவை அப்படின்னு இருக்கு. 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அவருக்கு கிரக தேவதை யமன், கருப்பு பட்டு இல்லைன்னா கருநீலம், கஷேத்திரம் திருநள்ளாறு, கிரக ஆசனம் வில் ஆசனத்துல உட்கார்ந்து. இதெல்லாம் சனீஸ்வர பகவானை பத்தின விவரங்கள். இப்ப மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போன மேஷ ராசி எனக்கு எப்படி இருக்கும்? ஒன்னும் பாதிப்பு இல்லை, ஜாலியா இருக்கும். என்ன ஜென்மத்துல குரு இருக்கு, அது ஒண்ணுதான். ஏப்ரலுக்கு பிறகு மேஷராசி என்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் அவெல்லாம் விட்டும், இந்த மேஷராசிக்கெல்லாம் கொஞ்சம் பிடிவாத குணம் அதெல்லாம் விட்டுட்டு பிளெக்சிபிளா இருந்தால் ப்ரமோஷன் போக்குவரத்துலாம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு சுப பலன்கள் நடக்கும் மேஷராசிக்கு. மேஷராசிக்கெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம்னு சனீஸ்வரனுக்காக தேவை கிடையாது.
பொதுவா நவகிரகங்களை போய் சுத்தம். ஸ்பெஷல் பரிகாரம் மேஷராசிக்கு ஒன்றும் தேவையில்லை. ரிஷபராசிக்கு நன்னாதான் இருக்கு. மேஷராசிக்கு 70% நல்ல பலன்கள், ரிஷபராசிக்கும் நன்னாதான் இருக்கு. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிஷபராசிக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் டைமிங்கை பார்த்துக்கணும். ஓவர் டைம் காசு கிடைக்கிறதுன்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கணும் ரிஷபராசிக்கெல்லாம். அதனால ரிஷபராசிக்கும் பெரிய கெடுதலான பலன்கள் ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பரிகாரமும் தேவையில்லை. மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி விலகிறது இல்லையே, 2.5 வருஷம் படாத பாடுபட்டு மனசை போட்டு பிசைஞ்சிது, உடம்பை படுத்திட்டு, குடும்பத்துல சண்டை சச்சரவு, உப்பு போடாத சமாச்சாரத்துக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனை, இதெல்லாம் மிதுன ராசிக்கு 2.5 வருஷமா பாடாபடுத்தின்னு இருந்து இப்ப போயிட்டு விலகி விட்டு. அதனால கல்யாணம் ஆகாத கல்யாணம், குழந்தை பிறக்காத குழந்தை, பிரமாணம் போடாத குழந்தை, வெளிநாட்டுக்கு போற வெளிநாடு, விசா கிடைக்காத விசா. நான் ஒரு பக்கம் இருக்கேன், அவர் ஒரு பக்கம் இருக்கார், அவர் துபாயில் இருக்கார், நான் சென்னையில இருக்கேன், எல்லாம் சேர்ந்துடணும். ஒன்று நீ துபாய்க்கு போய் சேரு, இல்லைன்னா அவன் இங்கே வந்து சேர்ந்துருவோம். இதெல்லாம் மிதுன ராசிக்கு சுப பலன்கள் 85%. அதனால கவலைப்பட வேண்டாம், நன்னாவே இருக்கு. கடக ராசி அடுத்தது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பரிகாரம் பண்ண வேண்டிய ராசி என்ன சொல்லியிருக்கேன், கடகம். இப்போ கடகத்துக்கு அஷ்டமத்து சனி, மிதுனத்துக்கு விட்டது கடகத்தை பிடிச்சு கொடுத்துருக்கும். மிதுனத்துக்கு என்ன நடந்தது, 2.5 வருஷம் சண்டை சச்சரவு, பிரச்சனை, மனக்குழப்பம், மனத்தாங்கல், வீண் கேஸ், கோர்ட்டு வாசலை மிதிச்சாகணும். தேவையில்லாத எவனோ கொலை பண்ணிட்டான், இவன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருந்தான், ஜன்னல் வழியா நீ எட்டி பார்த்துட்டு இருந்தா வா, எப்படி கொலை பண்ணலாம் சொல்லணும், இவனை பிடிச்சி வைத்து போடணும். செய்யாத தப்புக்கெல்லாம் இந்த கடகராசிக்கார பதில் சொல்லிட்டு இருக்கணும். 2.5 வருஷம் நேரம் சரியாக இல்லை, எச்சரிக்கையா இருக்கணும். 45% தான் உங்களுக்கு சுப பலன்கள். பரிகாரம் பண்ணலைன்னா ஒரு 5% கூட்டிக்கலாம், 50%. கண்டிப்பா ஐயப்பனை ஆஞ்சநேயரை வழிபடணும். சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை போய் சுற்றணும், சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணணும், ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணணும். விடாக்கூடிய ஆஞ்சநேயர் தான் பக்கத்தில் ஆஞ்சநேயரை வச்சிருக்காங்க, அவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. ஐயப்பன ஆஞ்சநேயர் தான் சனியினுடைய ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். அந்த ஸ்லோகங்களை படிக்கணும். காக்காய்க்கு எள்ளு சாதமாக போடலாம் சனிக்கிழமை தோறும். பல பேர் காக்காய்க்கு சாதமே போடுறது இல்லை. 2 நாள் காக்கா வந்து பார்க்கறது, இந்த பையன் போடவே மாட்டான்னு அதுவே வரமாட்டேங்கிறது, அப்படி ஆயிடுச்சு. அதனால போடணும். பித்திருக்கள்லாம் அந்த லோகத்துல வந்து பித்திருக்காரகன். ராத்திரியில பிறந்தவர்களுக்கு சனி வந்து பித்திரு தேவதைகளுக்கு காரகன். பகல்ல பிறந்தவர்களுக்கு சூரியன். ராத்திரியில பிறந்தவர்களெல்லாம் சூரியன் அஸ்தமித்து பிறந்தவர்களெல்லாம் சனீஸ்வர பகவான் தான். இந்த பித்திரு தோஷம், பித்திரு சாபம் இந்த காலத்துல யாரும் ஜாதகம் பார்க்க மாட்டா. கதவை சாட்டி அகடியோன்னு பார்த்துக்கணும்னா பெண் சாபம் இருக்கு, பித்திரு சாபம் இருக்கு, சகலவிதமான காலதோஷங்கள் போகணும்னா இப்ப இந்த சிவாச்சாரியார் சங்கல்பத்தில் பண்ணினேன். இகஜன்மணி, பூர்வ ஜன்மணி, ஜன்மாந்திரேந்திர பாபானாம், ரகசிய பாபானாம், அதிபாதகாரம், சமபாதகாரம், உபோபதகாபாதகாரம், நங்கரை கண்ணானம், என்னென்னமோ பாவங்களை நம்ம பண்ணி தொலைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே போகணும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால. அதனால ராத்திரியில பிறந்தவாளுக்கு பித்திருக்காரகன் இந்த சனீஸ்வர பகவான். அதனால இவராலேயே ஜாதகத்தை பார்க்கும்போது பித்திரு சாபங்கள்லாம் தெரியும். அதனால எச்சரிக்கையாகவே இருக்கணும். அன்னதானம் தான் இதுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. பித்திருக்களை பிரீதி பண்ணணும்னா சாப்பாடு தான். சாதகம் பண்ணா என்ன பிராமணனுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு தான் போகணும். அதனால அன்னதானம் அப்படிங்கிறது தான் தானத்திலேயே பெரிய தானம். நிதானமா அன்னதானம் பண்ணணும். 2 தேவை. நிதானமும் தேவை, அன்னதானமும் தேவை. அன்னதானம் பண்ணும்போது நிதானம் கடகடன்னு அப்படியே கல்லுவோம். சிப்பத்தட்டோட டபாக்கு நம்ம தலையில போடுற மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது. அழகா பரமாறணும், உபச்சாரம் பண்ணி வரணும்னு சொல்லி பொறுப்பு வரணும். அவசரமா நம்ம அடுத்த பந்தியை போடணும், இப்பெல்லாம்
பாதி சாப்பிட்டு இருக்கும் போதே என்னைய ஓடி விடுறாங்க. இவனுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுது? விழாவில் சாப்பிடுறது அவகாசம் இல்லை. அடுத்த பந்தி முடிக்கணும், 1000 பேர் 1500 பேர் பத்திரிகை கொடுத்து கூப்பிட்டாச்சு அப்படின்னா அந்த சீஃப் உட்குக்கு சனி கொடுத்துருக்குன்னு நடக்கும். அவன் புத்தி எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கடகராசிக்கெல்லாம் பரிகாரம் கண்டிப்பாக தேவை. அதனால 45% தான் பரிகாரம் பண்ணா அமலும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கணும். இங்க வந்தா கபிலர் சித்தர், கருவூரார் சித்தர், 2 சித்தர் இருக்காங்க. அவங்க அனுகிரகம் பண்றதுக்கு சித்தருடைய மூல மந்திரம் ராம் ராம் ராம். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் இந்த நாராயணியம், பகவத்கீதை, பாகவதெல்லாம் சொல்ற அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ராம் ராம் சொல்றோம், ராம் ராம் சொல்றோம். கபிலர் சித்தருடைய மூல மந்திரம் ராம் ராம். அவருடைய மூலம் அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் கபிலர் சித்தர். அந்த மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க வரும்போது கபிலர் சித்தர், கருவூரார் சித்தர இந்த மாதிரி ராசிக்காரெல்லாம் அஷ்டபல சனி, அர்த்தாஷ்டமி சனி, ஏழரை சனி இருக்கிறவங்கலாம் போய் ஒரு சுத்து பிறகு 3 சுத்து சுத்தவா தப்பு கிடையாது. சித்தர் பார்ப்பார், நம்மரை பார்த்தாலே கோடி தோஷம் நிறுத்தியாகும். அதனால பரிகாரம் கண்டிப்பா பண்ணிக்கணும். கடகராசி சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனின்னு வேணும். குடும்பத்துல கலகங்கள் வரத்தான் வரும். சிம்மத்துக்கும் நேரம் சரியா இல்லை. அதனால எச்சரிக்கையா தான் இருக்கணும். இருந்தாலும் குருபலம் இருக்கிறதுனால பண கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்க முடியும். சாப்பாட்டு கஷ்டம் வராது, மன கஷ்டம் அதிகமாகத்தான் இருக்கணும். அதே மாதிரி அவ மனைவி டெய்லி எழுதுன்னு இருக்கோம். சிம்மராசிக்காரங்க அவன் மனசை போட்டு பிசையும். அவன் அழகாக வேதனை பண்ணுவான். இப்படிலாம் சிம்மராசிக்காரங்க இருக்கும். கண்டிப்பா அவளுக்கும் பரிகாரம் தேவை. அப்போ அதை திருநள்ளாறு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது, சனீஸ்வர பகவானுக்கு கோயிலெல்லாம் எதிர்கிரி விளக்கெல்லாம் போடுறா, காக்காய்க்கெல்லாம் போடுறது. இது சொல்லும் ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு எல்லாமே காரணம். ஏன்னா ஒரு காலத்தில் அவருக்கு வந்து கம்மியாக இருக்கணும் ஹைட். எள்ளு சாதத்தை வச்சு கருப்பு வேட்டி தூண்டு ஒரு சனிக்கிழமையில போய் கோயிலுக்கு போயிட்டு வாசல் இருக்கிறாங்க. அதாவது இந்த சாய்பாபா கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் புஷ்பம் மாதிரி பேண்டேஜ் போட்டு உட்காந்துருப்போம். ராத்திரி 9 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா அவுட்டுட்டு ஜாலியாக நடந்து போவோம். காலமே அந்த பையன் எப்படி இருந்தான்னு போய் பார்த்தா கையை காலை ஆட்டிட்டு நடிக்கிட்டு ஒரு புஷ்பம் உட்கார மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி பயன்களுக்கெல்லாம் ஒன்றுமே போடக்கூடாது, ஏமாற்றுறது. நான் சொல்றது உண்மையே கை கால் இல்லாதவா, ஒரு கை இல்லை ஒரு கால் இல்லை அப்படி இருக்கிற ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு இந்த மாதிரி கருப்பு வேட்டி வர்த்தனம் என்று சாதம். 8ஆவது முதல் சனியினுடைய நம்பர் 8. அதனால சில பேருக்கு 8 மேலே பயங்கர ஓட்டமா ஓடுவோம். 8 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு சனி நல்லா இருந்தா 8 ஒன்று தூக்கி விடும், ஏன் பயப்படுற அப்படி பார்த்துக்கணும். அதனால சிம்மராசிக்கும் பரிகாரம் கண்டிப்பாக தேவை. 50% சுப பலன்கள் நடக்கும். பரிகாரம் கண்டிப்பா பண்ணிக்கணும். கன்னியா ராசிக்கு பார்க்கும்போது அஷ்டமத்துல குரு இருக்க, சனி நல்ல இடத்துக்கு வர. அதனால இந்த அஷ்டமத்துல குரு கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களை கொடுத்தாலும் ஏற்படுறதுக்கு அப்புறம் ஒரு மாறி வரப்போட கன்னியா ராசிக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பரிகாரம் தேவையில்லை. சுப பலன்கள் தான் நடக்கும். கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், வெளிநாடு விசா சமாதானங்கள்லாம் கிளியர் ஆகும். 70% கன்னியா ராசிக்கு நல்ல பலன். ஆனா அது போடுமே, ரொம்ப பேராசப்படக்கூடாது. 70 பெரிய விஷயம் தான் அப்படின்னு. துலா ராசிக்கு நல்ல பலன் தான். துலா ராசிக்கு சனி முக்கியமா இருக்கிற யோகக்காரகன். அதனால துலா ராசிக்கு ஒரு நல்ல இடத்துக்கு தான் சனீஸ்வர பகவான் வர. அவளுக்கு சில ரொம்ப நாள் பெண்டிங்கான விஷயங்கள், வராத படங்கள், கிடைக்காத வேலை, ரொம்ப நாள் பெண்டிங்ல கிடக்கக்கூடிய விஷயங்கள், கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கிளியர் ஆகும். குடும்பத்தில் அந்யோன்யமாகவும் சந்தோஷம், மனசுல சந்தோஷம் இதெல்லாம் துளாராசிக்கு நிறைய ஏற்படும் அப்படிங்கிறதும் ஜாதகங்களுக்கு இந்த சனியினுடைய ஜாதகத்துல துளாராசிக்கு நல்ல பலன்கள் 70%.
அடுத்தது விருச்சிகம், லக்னாஷ்டம சனி. ரெண்டு டபுள் ஸ்கிரீன் அட்டாக்ல இருக்கு விருச்சிகம். இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஸ்பின் பவுலர் போடுவானா, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி பார்வையிலையும் விருச்சிகம் மாட்டி முடிக்கிறது. அர்த்தாஷ்டம சனியும் மாட்டி முடிக்கிறது. ஸோ விருச்சிகத்தால ஏற்கனவே தேர் மாதிரி கொட்டக்கூடியவா வாழ மூணு கம்முன்னு இருக்கும். ஏன்னா பின்னாடி உங்க பையன் உங்களை திட்டுவோம், சிரிச்சுட்டே ஐயோ பையன் திட்டுறாங்க எப்படி சிரிக்கிறது, சரி பேசிட்டீங்கன்னா கைப்பறாயிடும், உடவே முடிஞ்சுக்கிட்டோம். விருச்சிக ராசிக்கெல்லாம் நேரம் சரியாக இல்லை. அர்த்தாஷ்டம சனி, அட்டமத்து சனியில 2.5 வருஷம் கொடுக்கறது இவர் 1 வருஷத்துக்கு கொடுக்கணும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வீணா போய் ஹெல்ப் பண்றதுக்கு போனது வரல, தேவையா? அவன் கேட்டானா, நான் வாலண்டியரா போய் சென்று இவ மாட்டி குடிச்சிட்டு இருப்பா, அவன் ஜாலியா இருக்கும். யார் ஒண்ணு கேட்டாலே யோசிச்சுன்னா கல்வி கொடுக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் 10 ரூபா கேட்டா 1 ரூபா கொடுத்து பேசாது அதோட விட்டு திரும்பி வரும்னு நினைச்சுன்னு பண்ணாம கொடுக்க முடியாது. 1 ரூபா திரும்பி வரப்போறது உங்களுக்கு. அதனால பைனான்ஸ் மேட்டர்ல ஜாக்கிரதையா இருக்கும். குரு வேற ரோகஸ்தானத்துல இருக்க, 6ஆம் இடத்துல இருக்க, உடம்ப படுத்தும், ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும். அப்போட பெருசா 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தெரிஞ்சா தூக்கிட்டுவோம். அதனால எச்சரிக்கையாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் இந்த சனி பிரபாவனை போய் சுற்றுவோ, ஆஞ்சநேயனை போய் பாருங்கோ, ஐயப்பனை போய் பாருங்கோ, கபிலர் கருவூராசத்தை பூப்பந்தல் போடலாம். இந்த மாதிரி மனசை போட்டு ஒரு லேசாக்கணும் அப்படின்னா சித்தர்களுக்கு ஒரு சனிக்கிழமைகள் பூப்பந்தல் பெருசா ஒன்று தருவாக போடுறது, பூவெல்லாம் அழகா ஒரு பந்தல் போடலாம். இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிட்டா விருச்சிக ராசி நபர்களுக்கு சுப பலன்கள் நடக்கும். ஆனாலும் 45% தான். பரிகாரம் தேவை. தனுஷுக்கு 7 சனி போய்விட மகரத்துல தான் இருந்த விட்டு அவளும் இந்த 7.5 வருஷ காலம் அவ குடும்பத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா பாடு விட்டுருப்பாங்க. 7 வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியட் தானே. யாருதான் படாத இருப்பாங்க. எல்லா வருஷமும் ஒழுங்காக இருக்கணும்னாக்க மற்றவரை விட அதிகமா இருக்கணும்னு அர்த்தம். அதெல்லாம் மீறி ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்னு 5:50 வெளியே உட்காந்துருப்பா. டிவியை பார்த்து மனசுல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். தனுசுக்கெல்லாம் நல்ல நேரம் தான். பரிகாரம் பெருசா தேவையில்லை. 65% நல்ல பலன்கள் தான். அதனால தனுசுக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்காக சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பண்ணணுங்கிறது கட்டாயம் ஆகலா இருந்தாலும் பண்ணினா இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும். மகரத்துக்கு 7 சனி விடுறது எவ்வளவு விடுறது, ஜென்மத்திலேருந்து தான் விடுறது. இன்னும் 2 வருஷம் பாக்கி. அதனால அவங்கள பரிகாரம் பண்ணிக்கதான் போகணும். ஆனா இந்த 2.5 வருஷம்னா போன 2.5 வருஷத்தை விட இந்த 2.5 வருஷம் பெட்டர். கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், மனசுக்கு சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் இந்த சனி இப்ப விளையினதுனால நான் தான் சொன்னேன். நானே 4 தடவை விழுந்திருக்கேன் 7 சனின்னு சொன்னேன். இப்பதான் இங்க உட்கார்ந்து இப்பதான் மெதுவாக எழுந்திருக்கிறேன். உட்காரவே முடியாது, உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது. நரம்பு பிடிச்சி விடுவோம், எலும்புகள் அடிபடும், காலில் அடிபடும். காலில் தான் மெயினா சனீஸ்வர பகவான் பிடிப்படும். நரம்பு தான் அவருடைய ஏரியா, எலும்பு தான் அவருடைய ஏரியா. அதனால மகர ராசிக்கு 65% சுப பலன்கள் நடக்கும். கும்பத்துக்கு தான் ரொம்ப மோசமா இருக்கும். ஜென்மசனி எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹெல்த் இஷ்யூஸ், கடன் ஏற்படும். கும்பராசி சில பேருக்கு கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. யாரு இன்னைக்கு கடன் வாங்கலைன்னா தூக்கம் வராது. இன்னைக்கு போய் யார் கடன் வாங்கிடணும். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அது ஒரு முகம் ஏறி கிடக்கு. அப்ப சூசைடு தாட்ஸ் வந்துடுவான் கும்பராசிக்கு. நீங்க ஏன் போய் குதிச்சுடுவோம், புழுவத்தில் குதிச்சுடுவோம், மலையில இருந்து குதிச்சுடுவோம், எதுக்கு உயிரோடு இருக்கணும், இப்படி எல்லாம் மட்டமான புத்தியை கொண்டு வந்து இந்த ஜென்ம சனியாக இருக்கிறது கும்பராசிக்கு பாராபடுத்தம். சனீஸ்வர சாந்தி ஹோமம் இப்ப பண்ணினோம் இல்லையா? அப்படின்னா ஒரு 83 வயசு ஒரு பாட்டி என்கிட்ட வந்து நடக்கவே முடியாது. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய லெவல்ல நல்ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய லேடி தான். இந்த ஹோமத்தை பண்ண சொன்னேன். இந்த
15 நாள்ல ரிலீவ் ஆகி நன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டார். கும்பராசிக்காரெல்லாம் சனீஸ்வர சாந்தி ஹோமத்தை சனிக்கிழமையில பண்ணிக்கணும். அது என்ன போட்டிருக்கு? காக்கா உருவத்தை சொர்ண தகடையில பதிச்சு அந்த உருவத்தையும் அந்த கும்பத்தையும் தானம் பண்ணணும் போகணும். சனீஸ்வர சாந்தி. ஆனால் கும்பராசிக்கு அதிகமா ஹோமங்கிறது கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை 2.5 வருஷத்துக்கு ஒரு 3 தடவை ஹோமம் பண்ணணும். திருநள்ளாறு தரிசனம் பண்ணணும். 40% தான் நல்ல பலன்கள். 60% நீங்க தான் பரிகாரம் பண்ணி முடியும். மீன ராசிக்கு ஆரம்பிச்சுட்டு உலகம் ஒழுங்காக போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு சாயங்காலம் இன்னைக்கு காலத்துல வரைக்கும் ஒழுங்காக தான் பேசிட்டு இருந்தான். இப்ப சாயங்காலம் வேற மாதிரி பேசுறோம். சனி வந்துருத்து 7 சனி ஆரம்பிச்சுட்டேன். ஆபீஸ்ல ஒழுங்காக மேனேஜர் எல்லாம் இவனுக்கு மரியாதையெல்லாம் இருந்தது. மரியாதையெல்லாம் குறையும் ஆபீஸ்ல. மீன ராசிக்கு எதிர்பார்த்த நேரத்தில் ப்ரமோஷன் வராது. வாகனத்தினால விபத்துக்கள் ஏற்படும். அதனால மீனராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். பெரிய ஆபத்து கிடையாது. ராசி அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்க. ஏப்ரலுக்கு பிறகு சீரியஸ் ஆகும். குரு பயிற்சி ஆகி குரு 3ஆம் இடத்துக்கு வந்து 7 சனி நடக்கும்போது கடன் தொல்லைகள், பண பிரச்சனைகள் இதெல்லாம் மீனராசிக்கு ஏற்படும். மீனராசிக்கு 55% நல்ல பலன்கள். ஆனால் பரிகாரம் கண்டிப்பாக தேவை. இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். நம்ம எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னா, ஜாதகத்தை எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு மயிலாப்பூர்ல வந்து பார்த்து தனியா 1-to-1 பேசிட்டு கதையெல்லாம் போயிட்டு. எப்போதுமே கதை பேசுறதுக்கு நான் இல்லை. அதுக்கெல்லாம் ரொம்ப பாட்டி இருக்கா கேட்கறது. என்கிட்ட வந்தாச்சுன்னா ஃபோர்ஸ் சப்ஜெக்ட், வயிற்றுல வலிக்கிறது, முதுகுல வலிக்கிறது, ஜாபுல ப்ராப்ளம் இருக்கு, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, மனசு சரியில்லை, ஏதோ ஒன்று இருக்கு. அந்த பாயிண்ட் முதல்ல சொல்லணும். நான் அப்போ ஃபோக்கஸ்டா அதை மட்டும் பார்ப்பேன். எல்லா கதையும் கேட்டுக்கிறதுக்கு 5 நிமிஷம், பலன் சொல்றதுக்கு 5 நிமிஷம், பரிகாரம் சொல்றதுக்கு 5 நிமிஷம், எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஜோசியர்கிட்ட எடுத்துக்கிட்டு கதையெல்லாம் உங்க கதையெல்லாம் உங்க டிஷ்யூ பேப்பர்ல வந்து நம்ம எவ்வளவு பேருடைய கண்ணீரை தொடர்ச்சி உட்கார்ந்து அதுதான் பொருட்களுக்கு சரியாது. கேட்டுக்கலாம், லிசன் பண்ணிக்கலாம். அதனால டாக்டர்கிட்ட போகும்போது மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு வேற கதையெல்லாம் பேசக்கூடாது. புருஷன் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார் போய் டாக்டர்கிட்ட சொல்லணும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் புருஷனை முதல்ல போறான். அவனுக்கு தேவையில்லை. உடம்ப பத்தி தான் டாக்டர்கிட்ட சொல்லணும். மனசு சரியில்லைன்னா அதை ஷேர். அதனால டயத்தை வந்து அதிகமா எடுத்துக்காமல் உங்க அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நாங்க சொல்ற பலன்கள் அதிகமா கிடைக்கும். ஏன்னா உங்க கதையை கேட்டு நாங்க சலிச்சு போயிடுவோம். ஜியா இது எப்படா வெளில அனுப்பணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. அப்படி படுத்தக்கூடாது. டாக்டரையும் சரி, அஸ்ட்ராலஜிஸ்டையும் சரி, அழகா பேசினா அவர்கள் அழகா எல்லாம் சொல்லுவான்னு சொல்லி பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய ராசியை எல்லாரும் சொன்னபடி பரிகாரத்தை பண்ணப்போ ஒண்ணுமே இல்லைன்னா கூட இங்க சனிக்கிழமை வந்து கபிலர் சித்தர் கரூர் ராசித்தர் பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் ஐயப்பனும் இருக்கார். அதனால ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பரிகாரங்களை பண்ணி எல்லாருக்குமே சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால சுப பலன்களே நடக்கணும். நான் சொன்ன வந்து இந்த நெகட்டிவ் பலன்கள்லாம் இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால அவர் நினைச்சாங்கன்னா என்ன தலைகளை மாற்றி விட்டுருவார். அதனால கவலைப்படாம இங்க பிரதான தேவதை, பிரதான சித்தர் அவர் தான். அம்பாள் உட்காந்துருக்கார் இருக்கிற. அதனால இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசுக்கு நிம்மதி, மனசுக்கு சாந்தம். ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா இங்க வந்து உட்காந்து தியானம் பண்ணலாம். அதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்கோம். அதனால நீங்க வரும்போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும், வெளியில போகும்போது மனசு தெளிவாகிட்டோம். இப்ப எல்லாம் முடிய போறது. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது கவுண்டர்ல போய் பிரசாதத்தை வாங்கிட்டு பணம் கட்டினால்னா நேரா கவுண்டருக்கு போயிடணும். எங்கிட்ட வந்துடக்கூடாது. கவுண்டர்ல எல்லாம் கொடுப்பார். அதனால அங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பிரார்த்தனைகளை இன்டென்சிவை பண்ணி சுப பலன்களை அடைய பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி வதையே.